நம்முடைய நாட்டிலேயும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக சினிமா இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா இயேசு உயிர்த்தெழவே இல்லை, ரமண மகரிஷி தான் உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர், கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை, ரமண மகரிஷி தான் உயிர்த்தெழுந்தார் என்று இளையராஜா அவர் இசைஞானியாம் சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலே இளையராஜா இயேசு உயிர்த்தெழவில்லை, ரமண மகரிஷி தான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ரமண மகரிஷி 1950 ஏப்ரல் 14 மரித்து போய்விட்டார். மரித்த அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார், நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஒருத்தர் கூட சாட்சி சொல்லல. நீங்க கூகுள்ல ரமண மகரிஷி டெத் டேட்டை பாருங்க, 1950 ஏப்ரல் 14 செத்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். அதற்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவரை உயிரோடு இருக்கிறவர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஒருத்தர் கூட கிடையாது. செத்தவர் செத்த